வார்த்தையே கிடையாதுங்க. இன்னைக்கு இந்த இடத்த நின்று பார்த்தோன்னா அது முழுவதும் ஒத்துழைப்பு தான். ஏன்னா அவங்க தான் பக்தி கிறிஸ்து பக்தி வந்தது. ஏன்னா அவங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தேன். அவங்க எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வாங்க. அதுக்கு நான் தடையாகவே இருக்க மாட்டேங்க. அதனால் அந்த தடை இல்லாதனால அவங்க பக்திக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன். நான் கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. சரி வேலையாக இருக்காது வரமாட்டாங்க. அப்புறம் நானும் என்ன பண்ண என்ன போகிறாங்க வராங்க எது சொல்லி காத்திருக்கேன் என்ன தெரியலன்னு சொல்லிட்டு எங்கேப்பா போகிறேன்னு கிறிஸ்து பக்தி சொல்லி சரி நானும் ஒரு நாளைக்கு போனேன் ஸ்ரீரங்கத்தில் தான். அப்படியே எனக்கு பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா அது சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து கணவன் மனைவி ரெண்டு இருப்பாங்க. அது ஈகோ மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஈகோ ஒன்று இல்லைன்னா நம்ம அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதுனால அவருடைய பையன் வந்து ஒரு என்னென்னா ஒரு இந்த வயசில் ஒரு விஷயம் சொல்கிறனால நாங்கள் தீட்சை எடுத்திருக்கோம். ஆனால் பிராமண தீட்சை எடுக்கல. அவர் இந்த வயசில் பிராமண தீட்சை எடுத்துட்டாங்க. அது விருந்தாவனத்துக்கு தான் கிடச்சிது. ஒரு 25 குழந்தைங்களுக்கு செலக்ட் பண்ணி இங்கேயும் வளர்த்தி அதில் ஒரு பிராமண தீட்சை எடுத்திருக்காரு. அவர் பேர் அபயச்சரன் கோவில் தான். வார்டு மகராஜ் தான் பேர் வச்சாருங்க. அவர் அங்கேயே சேவை பண்ணியிருக்காரு. சும்மா இருக்க மாட்டாரு. லீவு நல்லா அங்கே வந்து கோவிலில் சேவை பண்ணுவார். உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இன்னும் நாங்கள் இதுக்கு நிறைய சேவை பண்ணணும். வர பக்தர்களுக்கு நாங்கள் இன்னும் எங்களால் முடிஞ்சது செய்யணும். ரொம்ப நாங்கள் ஆர்வப்படுறேன். அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களை பேச சொல்லுங்க. அது என்ன பக்தி கோவிந்தாஸ் 2 வார்த்தை பேசுங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன வயசு? இந்த வயசு பக்தி வரல. பிரபுபாதாவோட பேரு பிரபு. ஹரே கிருஷ்ணா. என் பேர் வந்து அபயச்சரன். நான் வந்து விருந்தாவனத்தில் ஹெரிட்டேஜ் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து 7th கிளாஸில் படிக்கிறேன். பிராமண தீட்சை வாங்கினேன் விருந்தாவனத்தில். பிராமண தீட்சை வாங்கி என்ன பண்ணுறேன்? சர்வீஸ் பண்ணுறேன். சர்வீஸ் பண்ணுறேன். எவ்வளோ ரவுண்ட் 60 ரவுண்ட்ஸ் பண்ணுறேன். முக்கியம் 60 ரவுண்ட்ஸ். ஸோ அவன் மாலையை பார்த்தாலும் எனக்கு உள்ளே வந்தோன்னு பார்த்தேன். மாலை ஒரு திக்காக இருக்குது. பக்தி திக்காக இருக்கும் போல இருக்குது. ஆழமாக திக்குன்னா ஆழமாக இருக்கும். எனக்கு பயமாகிடுச்சு. நம்மளுக்குலாம் செட் ஆக இருப்பான்ட்டு தள்ளியே போயிட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் கிளாஸ் படிக்கிறதோட டபுள் த டைம் நம்பர் ரவுண்ட்ஸ் ஹேண்ட் பண்ணுறான். 7 into 2 14 plus 2 16 ரவுண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன பையன் அஃப்கோர்ஸ் கௌமாரம் ஆசிரியர் பிராக்யம் தர்மான் பாகவதான் இகம் எல்லாம் மேலே சொல்லியிருக்காரு. இந்த பக்தியை 5 வயசுனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்தா 7th ஸ்டாண்டர்டில் 6 ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுத்தா தான் இந்த மாதிரி பசங்களுக்கு குட்டீஸ்க்கு அவங்க இந்த வயசோ இல்லை +2 வரைக்கும் சொல்லிடணும். இந்த டீனேஜ்னால் ரொம்ப டிஃபிகல்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலும். அப்போ இந்த பக்தி தான் நம்ம காப்பாற்றும். நல்ல வழியில் தப்பான வழியில் போகாமல் இருக்கிறது பக்தி தான் காப்பாற்றும். ஸோ 2வது விருந்தாவனில் இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அவருக்கு? விருந்தாவனுக்கும் சென்னைக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணன் சென்னையில் இருக்காரா இல்லையா? கிருஷ்ணன் பகவான் சென்னையில் இருக்காரா இல்லையா? பார்த்து சாதியாக இருக்கார். எல்லாத்தையும் இருக்கார். விருந்தாவனில் இருக்க. விருந்தாவனுக்கும் சென்னைக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. ஒன்று தான். அதே சமயத்தில் ஒன்றும் இல்லை. அச்சிந்த பேதபேதம் என்னன்னா எப்படி ஒன்றுனா பகவான் எல்லாத்தையும் இருக்கிற ஒன்று. ஆனால் விருந்தாவன் ஏன் ஸ்பெஷல்னா பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு வாட்டி தான் கிருஷ்ணர் வந்து விருந்தாவன் போடுவார். பிரம்மாவுடைய ஒரு நாளில் ஒரு வாட்டி தான் கிருஷ்ணர் வந்து விருந்தாவன் போடுவார். விருந்தாவன் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் பை த சித் சக்தி ஆஃப் த லார்ட். பகவானுடைய சித் சக்தினால அது பாதுகாக்கப்படுகிறது. ஆன்மீக உலகம் மாதிரி. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஸ்ரீரங்கத்துக்கும் பூலோக வைகுண்டத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் பூலோக வைகுண்டத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி பூலோகத்தில் இருக்கக்கூடிய விருந்தாவனுக்கும் ஆன்மீகத்தை கோலோகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ விருந்தாவன் போனால் கல் செடி கொடி சாக்கடை இதுதான் தெரியும். பட் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவல் ஐஸ் உள்ளவங்களுக்கு இந்த விருந்தாவனும் அந்த விருந்தாவனும் வித்தியாசம் தெரியாது. இட்ஸ் சேம். ஸோ கிருஷ்ண போப்பா சொல்கிறாரு பௌதிகவாதிகள் சாதாரணப்பட்ட மக்கள்லாம் விருந்தாவனில் 3 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாது. அங்கே போய் தப்பு தண்டா பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்மத்தை குரங்கா பொறுத்துங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பௌதி மெட்டிஸ்டிக் பீப்புள் அங்கே போய் ஏதாவது தப்பு தண்டா பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் பர்த் இது மங்கி பர்த். அதனால கொஞ்சம் பக்குவமான பக்தர்கள் தான் அங்கே போய் ரொம்ப நாள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப பக்குவமாக இருந்தது தான் அங்கே வசிக்கணும். மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி டு லிவ் இன் விருந்தாவன். விருந்தாவனில் புலன் நுகர்வுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே அங்கே வந்து ரிக்ஷா காலக்கூடாதுன்னு சொல்லுவோம். ராதே 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 ராதேன்னு சொல்லுவாங்க. கவியா அப்படின்னு சொல்ல மாட்டான்.
ஐயா ஆட்டக்கார சொல்லுவாங்க ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க. இதற்கான கோமாங்க ராஜராஜன்னு சொல்லுவாங்க பிருந்தாவனம். அந்த மாதிரி எங்கே பார்த்தா ராதாகிருஷ்ணர்னு அது உணர்வுலேயே இருக்கும். அங்கே உணர்நிலை நம்ம இல்லைன்னா கூட நமக்கு அந்த உணர்வை கொண்டு வந்துருவாங்க. அங்கே கிடைக்கிற பால் லஸ்ஸி மாதிரி இங்கேயும் கிடைக்கும். அங்கே வந்து இந்த பசுக்களை பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து எக்ஸ்ட்ரானலி நாட் ஸோ க்ளீன் தொந்தரவுலாம் இருக்காது. தொந்தரவுலாம் இருக்காது. எங்கேயாவது கொஞ்சம் பக்தி போகலாம் நிம்மதியாக பார்த்தா அங்கேயும் மெட்டீரியல்ஸ்டிக்